ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா. எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இந்த விலாக் எங்களோட ஃபஸ்ட்டு இஃப்தாரோட விலாக் தான். ஸோ வந்துட்டு அந்த விலாக் ரொம்ப லென்த்தியாக இருந்ததுனால இந்த போர்ஷன் மட்டும் அப்லோட் பண்ணுற முடியல. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இல்லையா, ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். அதே சமயம் இப்போல்லாம் ரீல்ஸில் வந்துட்டு நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, ஃபாஸ்டிங் இருக்கிறது எவ்வளோ நல்லது, ஆனால் ஆயிலில் நிறையா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றீங்க, அதனால் அதோட பலன் வந்து கிடைக்காம போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது வேறு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடு ஐட்டம் இல்லாமல் இஃப்தார் வந்து எப்படி ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிறது மைண்டுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. பட் ஓகே, ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறனால பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே மாதிரி பண்ணிடலாம், கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். முதல்ல எடுத்த உடனே சப்ஜா சீடு வந்துட்டு ஊற போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி இந்த கடலை ஐட்டம் இருக்கு இல்லையா, கொண்டக்கடலை, அதில் வந்துட்டு கொண்டக்கடலை அண்ட் வந்து கடலப்பருப்பு, ஸோ இந்த கடலை ஐட்டம், பருப்பு ஐட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கரண்டி அளவில் எல்லாத்துலேயும் என்னென்ன நம்மக்கிட்ட இருக்குதோ, நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா, கொண்டக்கடலை அண்ட் வந்து உளுந்து, மக்காச்சோளம், ஸோ எல்லாமே ஒரு கரண்டி எடுத்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். பட் வந்து வெறும் கடல வடை செய்யாமல் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்க மாதிரி எல்லா கடலையும் சேர்ந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு. நான் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலையிலே சின்னது, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, ஸோ வந்து உளுந்து, இது போல் பருப்பு ஐட்டம், கடல ஐட்டம் எல்லாத்தையும் சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். இல்லை ஷகரில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 12 மணி மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கடல வடை செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணேன். இந்த கிச்சனோட டூர் வந்து போட சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணுறீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்துட்டு இந்த நோன்பு முடியும் இல்லையா, ஸோ அந்த டைமில் நான் வந்துட்டு இந்த கிச்சனோட சைஸ் அது எல்லாமே மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு கிச்சன் டூராகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எப்படி வச்சுருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கிச்சன் பண்ணியும் ஒரு 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து செல்லம் டிப்ஸ் சேனலில் வந்து நம்ம கிச்சன் டூர் இருக்கும், கிச்சன் எம்டி டூர் அண்ட் வந்து கிச்சன் ஃபுல் டூர் இருக்கும். ஏன்னா இந்த சேனலில் இருக்காது, ஏன்னா இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது தெரியாது இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமே வந்து ஒரு விலாகாக வந்து பார்ப்போம். கிச்சன் டூர் வேணும் அப்படின்னாக்கா நிறைய ஹார்ட் வந்து க்ரீன் கலரில் கொடுத்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து புரிஞ்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணும் அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றின சோறு இருந்துச்சு, அதில் ரவா போட்டு அதையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன், வாடா செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை வந்து ஊற போட்டிருக்கேன். ஸோ ஈவினிங்க்கு வந்து ப்ரிப்பரேஷனாக நான் வந்து எழுந்ததும் பண்ணது இந்த வேலைலாம் தான். பாஸ்மதி ரைஸ் அதெல்லாமே கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டு அதையும் பண்ணிகிட்டு இருந்தேன். சவுதியில் இருக்கும் போது எவ்வளோ விலாக் வந்து அப்லோட் பண்ணுவீங்க, எங்களுக்கு அந்த விலாக் தான் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் தோணுச்சு. அப்போ வந்து ஹப்பி கூட இருப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும், பூஸ்டப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தான் இருந்தாலும் தூரத்துலேருந்து பூஸ்டப் பண்ணாலும் அது பூஸ்ட் ஆக மாட்டேது. அதுக்கு பதிலாக ட்ரிகர் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா மைண்ட் வந்து கோபமாகிடுது, உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிற மாதிரி. அபிகா எனக்கும் சில நேரத்தில் வந்துட்டு அது வந்து டென்ஷன் ஆகிடுது, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதுதான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் உள்ள அந்த ஒரு மைண்ட் செட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டேருந்து சொல்லும்போது நமக்கு அது வந்து எனர்ஜியாக தெரிஞ்சது வந்து தூரத்துலேருந்து சொல்லும்போது ஏதோ பாசியாக தெரியுது. ஸோ எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படிலாம் தோணியிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அந்த பூஸ்டப் கூட நமக்கு வந்துட்டு கிட்டேருந்து சொன்னால் ஒரு ஆறுதலான ஃபீல் வருது, தூரத்துலேருந்து சொல்லும்போது அது வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பட் வந்து எல்லாமே பாசம்தான், ஆனால் நம்ம எடுத்துக்கிற அந்த மனநிலை தான் அந்த மாதிரி. அவங்க சொல்கிற நேரம் அன்றைக்கான மைண்ட் செட்டு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து அப்படியே ஒரு போக்கில் சொல்லிட்டு போங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கடல் பாசியும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடல் பாசி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நம்ம கொஞ்சம் முன்னாடி ப்ரிப்ரேஷன் பண்ணலை அப்படின்னாலுமே கொஞ்சம் பிளானடாக இருந்தோம் அப்படின்னாக்கா இது வந்து நமக்கு எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும்.
பட் நமக்கு இப்போ கிட்ஸ்லாம் வந்து குழந்தையா இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்கள வச்சுட்டு அந்த டயத்துக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்க எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கடல் பாசியெல்லாம் வந்துட்டு அங்கே மிக்சியில் சேர்த்து பொடியாக கூட அடித்து வச்சுக்கலாம். இல்லை கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா தேவைக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஊற போட்டுக்கலாம். ஸோ அது எல்லாமே ஈஸி தான். ப்ரிப்பரேஷனும் தப்பு கிடையாது. தேவைப்படுறவங்க பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு கை குழந்தை அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால எந்திரிச்சு அந்த டைமுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்குறோம். மார்னிங்காக இருந்தாலும் ஸ்லோ மார்னிங் தான், இஃப்தாராக இருந்தாலும் ஸ்லோ இஃப்தார் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். அந்த அரைக்க பறக்க ஹரிபரி அப்படின்னு செய்கிற ஒரு பர்சன் வந்து நானும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாக்கா கூட யாராவது ஒருத்தவங்க இருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கும்போது அதில் ஒரு எனர்ஜி வரும். அந்த பர்சன் இப்போ பக்கத்தில் இல்லை இல்லையா, அதனால் என்ன அதிகாரம் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் இல்லை. பட் நான் ஸ்லோவாக எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைம்குள்ளே முடிச்சுக்குவேன். அந்த டைம் மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நீங்கள் எப்படின்ட்டு சொல்லுங்கள். அதெல்லாம் காலையில் ஊற வச்சது எல்லாமே கரெக்டாக ஊறி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 3-3:30 மணி மாதிரி வந்து ஸோ இந்த ஜூஸ் எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா என் பிள்ளைங்க வந்து ரோஸ் மில்க்கு கேட்டாங்க. பட் காலையிலே காய்ச்சி நம்ம ரோஸ் எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதை வச்சிட்டோம் அப்படின்னா தான் குடிக்கிறதுக்கு வந்து நல்ல சில்லுன்னு இருக்கும். ஒரு 4 மணி நேரமாவது அதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். பட் டைம் இல்லை, பாலும் வீட்டில் இல்லை. அதனால் நான் பார்த்தேன் நன்னாரி சர்பத் தான் ரெடி பண்ணேன். லெமன் மட்டும் இல்லை, அது மட்டும் லேட்டாக தான் கிடச்சிச்சு. அதனால் லெமன் மட்டும் லேட்டாக புழிஞ்சி தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த சைடு வந்து கடல் பாசி வந்து காய்ச்சறதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கடல் பாசியை போட்டு காய்ச்ச வச்சுட்டேன். அது வந்து மெஷர்மெண்ட்டோடு கேட்பீங்க. பட் வந்து அது அப்படியே கட் பண்ணி போட்டு போட்டு பழகிடுச்சு. ஒரு பேக்கெட் எடுக்கிறோன்னா அது வந்து ஒரு 3 டைம் கூட காய்ச்சலாம். நம்ம குட்டீஸ் நம்ம மட்டும்தானே அது. அதுக்கப்புறம் காஞ்சேரா கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கிடையில் சகில் குட்டி போயிட்டு எனக்கு வந்து பால் அண்ட் வந்து லெமனும் வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் போயிட்டு லெமனும் கடையில் போயிட்டு பாலும் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சகில் குட்டி இல்லை, ஆனால் சகீம் வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சகீம்க்கு அன்றைக்கி லீவில் இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு நன்னாரி சர்பத் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த சைடு வந்து கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் சுகரோட அளவு மட்டும் 1/2 கப் வந்து போட்டுக்குவேன். ஏன்னா வந்து நம்ம நோன்பு வச்சுட்டு டேஸ்ட் வந்து பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்து சுகர் வந்து இந்த 1/2 கப் அந்த கப் மெஷரிங் கப்பில் வந்து 1/2 கப் போட்டால் கரெக்டாக இருக்கும் இந்த புட்டிங். அதுக்கெல்லாமே அதாவது நாங்கள் செய்கிற அந்த குவான்டிட்டிக்கு அந்த சுகரும் நல்லா கரைஞ்சி கடல் பாசியும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது இறக்கிட்டு இதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்து ரோஸ் புட்டிங்காக இது ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பிள்ளை வந்து ரோஸ் மில்க்கு கேட்டுச்சு. பட் நம்மக்கிட்ட இப்போ அந்த டைம் பால் இல்லை. இப்போ பால் இருக்குது, ஆனால் இப்போ செஞ்சு வச்சோன்னாக்கா சில்லுன்னு ஆகாது. அதனால் அப்புறம் இந்த பக்கத்தில் வந்து ஒரு புட்டிங் செய்யறதுக்காக ஒரு 2 பீஸ் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருக்கு பதில் நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக கேரமலைஸ் ஆகிறதுக்கு வச்சுருக்கேன். டயர்டாக இருக்கடி, உன்னை எதுவும் செய்யாதடா. ஃபஸ்ட் இல்லை 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 ஓ ஃபஸ்ட் நாள் தான் அப்படி இருக்கும். எந்திரி அப்படியா 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 வா, கைப்பிடி கைப்பிடி கைப்பிடி, கட்டில் போய் பாடு, கட்டில் போய் பாடு. சின்ன குட்டி மட்டும் ஸ்கூல் போயிருந்துச்சு. எப்பயும் ஃபஸ்ட் நாள் வந்து நான் வந்து அனுப்ப மாட்டேன். பட் கம்பல்சரி எல்லாருமே வந்து ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அனுப்புகிற மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாகி வந்திருந்தான் அன்றைக்கிங்க. அவனுக்கு ஸ்போர்ட்ஸில் ஓடுற மாதிரி வேறு இருந்துச்சான். ஏன்டா நான் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு ஓடாமல் இருந்திருக்கலாம்லன்னு கூட சொல்லி பார்த்தேன். பட்டு ரொம்ப டயர்டாகி வந்தான். சரி போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் அவர் நம்ம எல்லாரையும் பார்த்தோன்னே ஆக்டிவ் மூடுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் வந்து ரொம்ப கேரமலைஸ் ஆக வேண்டாம். அது வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆனாலே போதும். அதில் வந்து நான் 1 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடல் பாசிக்கு வச்சுருந்த பால் அது எல்லாமே சூப்பராக கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இந்த பக்கம் இதில் வந்து நம்ம சுகர் பட்டர் அண்ட் பால் வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா, அதுவும் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஈஸியாக ஒரு புட்டிங் வந்து பண்ணுவோம். இதில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே ப்ரெட் எல்லாமே வந்து எடுத்தது போக இந்த மீதி இந்த லாஸ்ட்டு ஸ்லைஸ்லாம் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இருந்துச்சு. அது எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இது வந்து நான் சவுதியில் இருக்கும்போது இந்த ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நோன்பு விழாவில் தான். இது எல்லாத்தையுமே ரேண்டம் பீஸஸாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதையுமே வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த ஓரத்தையுமே சின்ன சின்ன பீஸஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். மிடில் இருந்த அந்த ஒயிட் போர்ஷனை வந்துட்டு அழகாக
க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்குவோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு புட்டிங் தான். அதுக்கப்புறம் இங்கே வந்து பால் வந்து லைட்டாக கொஞ்சம் அந்த சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம வந்து செட் பண்ணுறதுக்கு ஊற்றி வச்சிடலாம். ஃபைனலி இந்த மாதிரி வடிகட்டிட்டு ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கடல் பாசியோட திப்பி எதுவும் இருக்காது. இதை கொஞ்சம் நேரம் போல் ஒரு மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னாலே வந்து செட் ஆகிடும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜுக்கு மாற்றிக்குவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு புட்டிங்க்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அவன் சேஃப் பவுலில் வந்துட்டு இந்த அப்படியே ரேண்டமாக அப்படியே எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்குவோம். இதை அப்படியே அடித்து வச்சோம் அப்படின்னாக்கா அது ஒரு விதமான புட்டிங் கிடைக்கும். பட் வந்து இதில் வந்து ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த சைடு வந்துட்டு இந்த பால் வந்து காஞ்சி கொதி வந்துடுச்சு. அதில் வந்து இந்த பால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெனிலா எக்ஸ்ட்ரேட் சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து ஒரு எக்கு வந்து ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்போவும் ஸ்டீம் பண்ணி தானே ப்ரெட்டு புட்டிங் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த அவனில் வைக்கிற இந்த புட்டிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் வந்து அவனில் வைக்கல, ஓடிஜியில் தான் வைக்க போகிறேன். அவன்லேயும் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், ரெண்டுலேயுமே வந்து ரெடி பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து முட்டை, பால், பட்டர், சுகர் எல்லாம் சேர்ந்து அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே இந்த ப்ரெட்டு மேலே நம்ம வந்து ஊற்றி ஸோ கொஞ்சம் அந்த ஸ்பூனே வச்சு எல்லாமே அப்படியே அந்த லிக்விடில் வந்து டிப் ஆகிற மாதிரி டிப் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து மறக்காமல் உங்கள்கிட்ட கேஷ்யூ இருந்தால் கேஷ்யூ போட்டுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ட்ரை கிரேப் இருக்கு இல்லையா, ஸோ காஞ்ச திராட்சை அதை வந்து நல்லா தாராளமாக போட்டு விட்டு அதையும் லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டுருங்க உள்ளே அந்த லிக்யூடோடு செட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பீஸ் பட்டர், அப்படி இல்லைன்னா பட்டர் இல்லை அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கீயில் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துருங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். நான் வந்து பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு வந்துட்டு நான் வந்து 1 kg கடலையும் அப்படியே வந்து ஊற போட்டிருந்தேன். அதுலேருந்து பாதி போர்ஷன் எடுத்து வேக வச்சு இதை வந்து சேலட் மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெயின் செட்டில் தான் பார்த்திங்கன்னா வேக வச்சேன். பட் வந்துட்டு நம்ம தான் இந்தியன்ஸ் இல்லையா, வேக வச்சு கொடுத்தாலே சாப்பிடுவோம். இதில் வேறு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வேக மட்டும் வச்சு அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடலை இதெல்லாமே வந்து நல்லா வந்துட்டு ஊறி இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நல்லா வந்து ஒரு 5-6 பல்லுக்கு மேலே பூண்டு, பெரிய பூண்டாக இருந்ததுனால 5-6 பல்லு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை அண்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் வந்து மஸ்ட்டு, பெருங்காயத்தூள் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து அள்ளி போட்டு தண்ணியே இல்லாமல் அப்படியே வந்து கோர்ஸாக வந்து ஓட்டி எல்லாத்தையும் எடுத்து வந்துடுங்க. ரொம்ப வந்து பேஸ்ட் ஆக்கிடாதீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருந்த வெங்காயத்தையும் நான் இது கூட சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வேணாலும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பட் நம்ம வீட்டில் உள்ள வாண்டுங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வைப்பாங்க. அதனால் நான் வந்து இதில் சேர்க்கல. அரைக்கும் போதே வந்து அரைச்சிட்டேன் இல்லையா, அது வந்து சின்ன சின்ன பீஸாக அங்கங்கே போயிருக்கும், யாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டைஜஸ்டிங் ஆகும். எல்லாமே கடலை ஐட்டம் பார்த்திங்களா, அதனால் நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு டேஸ்ட்டுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் தாராளமாக வந்துட்டு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் வச்சுட்டு அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து கையில் வந்து மசால் வடை எப்படி நம்ம தட்டி போடுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய வடையாகவே தட்டிக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது சின்ன சின்ன வடையாக தட்டிகிட்டு இருந்தால். அதனால் வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வடையாக தட்டி ஒரு 5-6 போட்டு எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்மளோட ப்ரெட்டு புட்டிங் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ரெடியாகும்போது உங்களுக்கு வீடே பார்த்திங்கன்னா செம்ம வாசமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது பார்த்திங்களா, கலர் சூப்பராக இருக்குல்ல. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்துட்டு அது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்துட்டு ஒரு மீடியமான ஃப்ளேமில் ஒரு சைடு வந்துட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கிறேன். எப்பவும் மசால் வடை தானே சாப்பிட்றோம். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக இதை வந்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுருந்தா வாடா மாவும் நல்லா ரெடியாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ வந்து இப்போ தேவை கிடையாது. ஸோ அதனால் இப்போ எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி வந்துட்டு இந்த கண்டெய்னருக்கு மாற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வந்து நாளைக்கோ இல்லை மறுநாளோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கினது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு லெஃப்ட் ஓவர்ஸ் ஏதாவது இருந்தாலுமே வந்து அதை எடுத்து வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ரீஹீட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் அப்படின்ட்டு. வாடா பொறுத்த வரைக்கும் காஞ்சரா வச்சு சுட்டாலே போதும். எனக்கு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி போட்டு செஞ்சால் பிடிக்கும். பட் வந்து அது இன்றைக்கி செய்யலை. என்ன செஞ்சேன்னாக்கா கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா நிறைய காஞ்சரா வச்சு நல்லா பெரிய பெரிய வாடாவாக சுட்டு எடுத்தேன். வாடை வந்து அது ஒரு எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் இந்த நோன்பு நேரத்தில். ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எது ரோட்டில் வந்து விற்றுட்டு போனாலும், இல்லை வந்து எங்கே எது விற்றாலும், அம்மா எனக்கு அதை வாங்கி கொடு, நோன்பு வச்சுக்கிட்டு நான் கேட்பேன், அம்மா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு அது வேணும், எல்லாத்தையும் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன். வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து எனக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நான் நோன்பு திறப்பேன். எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு இதை பார்க்கும்போது. இப்போ உள்ள பிள்ளைங்க எவ்வளோ தேவலாம், எதுவுமே வாங்கி கேட்க மாட்டேங்குது, அம்மா எல்லாமே செஞ்சிருவா அப்படிங்கிற ஒரு மனநிலைன்னு நினைக்கிறேன். ஃபைனலி வாடாவும் சுட்டு முடிச்சாச்சு. எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த இஃப்தாருக்கு என்னென்ன பண்ணுனீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். இது கூட வந்து ஃபைனலாக வந்து நோன்பு திறக்கிற நேரத்தில் கரெக்டாக வந்து ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ரூட்ஸுமே வந்து பெருசாக எதுவும் இல்லை. வாட்டர்மெலன் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் வாட்டர்மெலன் இல்லை. நம்ம வீட்டில் காய்ச்ச கொய்யாப்பழம் தான் இருக்குது. சரின்ட்டு அதை தான் கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த சமோசா மட்டும்தான் வந்து நான் வெளியில் வந்து வாங்க விட்டுருந்தேன். அந்த சமோசா இல்லாத ஒரு ஃபஸ்ட் நோமான்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுறக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் பேரிச்சம்பழம் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தேன். இது வந்து குட்டியாக க்யூட்டாக இருந்ததுனால இந்த ஜாருக்கு வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ இது கூட வந்து ஃபைனலாக நம்மளோட கிங் வந்து யாருன்னா நோம்பு கஞ்சி. அது வந்து பள்ளிவாசல்லேருந்து ஷகீம் குட்டி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நான் பண்ணியிருந்தது. அபி பார்ப்பாங்க, அடியே என்னடி பண்ணி வச்சுருக்கு, என்னை விட்டுட்டு எல்லாம் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மைண்ட் வைஸ் வந்து எனக்கு இப்போ கேட்குது. என்ன தான் ஃபன்னாக சொன்னாலும் ஒரு பக்கம் மனசு வந்து மிஸ் பண்ணுது. இவ்வளோவும் பண்ணி நீங்கள் பக்கத்தில் இல்லையே அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அந்த பக்கம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதில் வந்து விழுந்த பாத்திரங்களை பார்த்தா இதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு எவ்வளோ நேரம் இந்த வேலையை முடிக்கிறது அப்படின்ட்டு தான் தோணுது. ஆசைப்பட்டு செய்யறதுக்கு ஜாலியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை தான் அந்தந்த இடத்துக்கு எடுத்து வைக்கிறது எவ்வளோ பெரிய அவதியான வேலையாக இருக்குது. மக்களே, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் பீசஸ் போட்டுருவோம். என்ன அழகாக செட் ஆகிருக்கு பாருங்கள். எனக்கு புட்டிங்கில் ரொம்ப பிடிச்ச புட்டிங் அப்படின்னாக்கா அது வந்துட்டு இந்த அகரகரில் இந்த ரோஸ் புட்டிங்கும் பிடிக்கும். அண்ட் வந்துட்டு கருப்பட்டி போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து அடுத்த ரெசிப்பியில் நான் என்ன வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு முட்டை உடைச்சி ஊற்றுன ஈஸி சாம்பார் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா சகரில் வந்து நான் அடிக்கடி அதுதான் செய்வேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இன்ஷால்லா அந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த புட்டிங் வந்து நம்ம எப்படின்னா கொஞ்சம் ரேண்டமாக தான் கட் பண்ணி எடுக்க முடியும் இந்த மாதிரி. ஸோ டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். பட்டர் அண்ட் மில்க் இது எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணும்போதே அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும். அது கூட அந்த ட்ரை கிரேப்லாம் அப்படி பேக் ஆகி அதோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் கொய்யாப்பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் மச்சி வீட்டிலேருந்தும் ப்ரெட் பீஸா வந்துருந்துச்சு. நான் இங்கேருந்து வடையும் புட்டிங்கும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது டேபிள் வந்து நல்லா நிறைஞ்சி எங்களோட முதல் இஃப்தார் வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சகில் குட்டி வந்து புட்டிங் வச்சு தான் நான் நோம்பு திறப்பேன்னாங்க. இல்லை பேரிச்சம்பழம் தாண்டா சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அவன் அண்ணங்காரன் சொன்னான்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தம்பிக்காரனுக்கு சொல்லி கொடுக்கும்போது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ட்டு எங்களோட முதல் நோன்பை நாங்கள் இப்படி தான் திறந்தோம். 1 வீக் ஆகிடுச்சு, இப்போ போட்டிருக்கியம்மா இந்த வீடியோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் எடிட்டிங் வேலையில் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா மொபைல். அதனால் வந்து என்னால் டக்குன்னு வந்து ரெடி பண்ணி அப்லோட் பண்ண முடியல. யாரும் கோச்சிக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டக்குன்னு நான் உங்களுக்கு நல்ல ஈஸியான ரெசிபியோடையே வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட முதல் நோன்பு அண்ட் அடுத்தடுத்த நோன்புலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஹபி இருந்தால் என்னென்ன பண்ணுவாங்களோ அதுதான் சகீம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சகீம் குட்டியும் வர வர நல்லா மெச்சூர் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் தான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா ஹபி வந்து கேரிங்கோடையே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ மித்தவங்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுக்கறது, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. இப்போ ஷகீம் வந்து அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு அப்படியே அவங்க அத்தாவை பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ முன்னாடிலேருந்து சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் அது தோணும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி இன்னொரு விலாகில் நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.